காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சொல்லக்கூடிய மாவட்டத்தில் பலமான சூறாவளி காற்று வீசப் போகுது. 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்னா பரவாயில்லங்க. 60 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டருடைய காற்றுடைய வேகத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கப் போது. ஒரு 5 மாவட்டங்களில் பலமான சூறாவளி காற்று வீசும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இயல்பாக நீங்க பகல் நேரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பகுதிகள்ல காற்றுடைய வேகம் அதிகரித்து காணப்படும். நாளை வரைக்கும் இந்த பலமான காற்று வீச வாய்ப்பிருக்கு. இன்றைய தினங்களில் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளைய தினங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று பல்வேறு பகுதிகள்ல நிச்சயமாக கடுமையாக வீசப்போகுது. எந்தெந்த மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி காற்றும், கனமழையும் இருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நெறைய மாவட்டத்துல மழை வந்திருக்கு. ஒரு 5 மாவட்டம் அலர்ட் குடுத்திருந்தோம். 5 மாவட்டத்திலுமே நமக்கு மழை வந்திருக்கு. இன்னும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். அதனால எல்லாருமே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் பொங்கல் நாட்கள்ல எந்தெந்த தேதியில மழை வரும்ன்னு பார்க்கணும். பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தெந்த தேதியில கனமழை, மிக கனமழை இருக்கு அப்படிங்கிற அறிவிப்புகள் வரப்போகுது. அதனால உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போங்க. எந்தெந்த டேட்லலாம் உங்களுக்கு ரெயின்ஃபால் இருக்குமோ, கரெக்ட்டா நம்ம சொல்லக்கூடிய தேதியில மட்டும் நீங்க மழை எதிர்பார்த்தா போதும். மற்ற தேதிகள் எதிர்பார்க்க தேவையில்ல. அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கைய கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கனமழை தமிழகத்தில் கடுமையாக வாய்ப்பு இருக்கு. இன்றைக்குமே, நாளைக்குமே கூட அதிக அளவு நமக்கு மழை பெய்யும். ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நெறைய நம்ம கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னா, நீங்க வாங்கிக் கொள்ளலாம். ஒண்ணு உங்களுக்கு ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லன்னா, ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம சேனல்ல. அதுல போயிட்டு நீங்க ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைந்த நிலையில், சில மாவட்டங்களில் மட்டும் கனமழையானது தொடர்ந்து பதிவாகும். கிட்டத்தட்ட 90% நமக்கு தமிழ்நாட்டுல மழை குறைஞ்சிருச்சு. ஆனா, ஒரு 10% மட்டும் நல்ல மழை பொழிவுங்க. ஒரு 4, 5 மாவட்டங்கள்ல மட்டும் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள நம்ம போயிட்டுருக்கிறோம். காற்றுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான காற்றுடைய வேகமும் அதிகமாக வந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. சரி, கனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம். அந்த சில இடங்கள் கனமழைன்னு சொன்னோம்ல, அந்த சில இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கனமழை எச்சரிக்கை திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்கள். இந்த 2 மாவட்டமும் சிவியர் ரெயின்ஃபால், அதாவது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ந்து கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அப்போ மற்ற இடங்கள்ல மழை வராதாங்க அப்படின்னா, மிதமான மழை தொடரும். தூத்துக்குடி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் இது போன்ற பகுதிகள் எல்லாம் மிதமான மழை தொடரும். திருநெல்வேலி மற்றும் தென்காசி இந்த 2 பகுதிகளில் மட்டும் கனமழை வலுவாக இருக்கும். காற்று பாதிப்புகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாங்க. கன்னியாகுமரி மாவட்டங்கள் 72 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று நாளைய தினங்களில் வீச வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரியில். ஆகவே கன்னியாகுமரி, ராதாபுரம் போன்ற இடங்கள், ராதாபுரம், அதுக்கப்புறம் மார்த்தாண்டம், கொளச்சல், கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி, கடலோர பகுதியில் இருக்கிறவங்கலாம் தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. காற்றுடைய வேகம் மிக மோசமாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று வீசும். பாம்பன் பகுதியெல்லாம் போயிடாதீங்க. பாம்பன், ராமேஸ்வரம் இந்த பகுதியெல்லாம் போயிடாதீங்க. காற்று ரொம்ப அதிகமாக இருக்கு. நாளைக்கு நியூ இயர் ப்ரோ, நியூ இயருக்கு நாங்கள் போகலாமா தென்காசி மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அப்படின்னா நீங்கள் போகலாம். ஆனால் வந்து மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும். மழையும் இருக்கும், அதே மாதிரி காற்றும் அங்கே வந்து பலமாக வீச வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற தகவல் நம்ம முன்கூட்டியே கொடுத்துருந்தோம். உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா தென்காசியில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேளுங்க, மழை வருதா இல்லையான்னு நீங்கள் கேளுங்க, சொல்லுவாங்க. தென்காசியில் நல்ல மழை பொழிவு, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம மழை வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோமோ அங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை தொடரும். காற்றுடைய வேகமும் சற்று வலுவாக வீசுவதற்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமா எடுத்துக்கிட்டோம்னா கனமழைங்கிறது திருநெல்வேலி மற்றும் தென்காசியில் பலத்த மழை புரட்டி போடும். தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பகுதியாக கனமழை இருக்கும். சில இடத்துல பார்த்தா மிதமான மழை பெய்யும், சில இடத்துல பார்த்தா கனமழையாக இருக்கும் தூத்துக்குடியில். கன்னியாகுமரியில் வந்து மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மிதமான மழை மட்டும் வாய்ப்புகள் இருக்கு.
ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மிதமான மழை தொடரும். இதுல காற்று பாதிப்புகள் எங்கெல்லாம் மோசமான அந்த காற்றுடைய வேகம் எங்கெல்லாம் இருக்கும்னா கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசியில கூட காற்றுடைய வேகம் சற்று வலுவாக வீச வாய்ப்பு இருக்கு. தென்காசி பக்கமும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். சில நேரங்களில் பலத்த சூறாவளி காற்றும் வீசக்கூடும் தென்காசி மாவட்டத்தில். அதனால சற்று கவனமா இருந்துக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்றும் மழையும் விட்டு விட்டு நமக்கு பதிவாகிட்டே இருக்கும். ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஜனவரி 2லிருந்து உங்களுக்கு எல்லாமே இயல்பு நிலை கிட்டத்தட்ட திரும்பிடும் நண்பர்களே. அதனால கொஞ்சம் கவனமாக சேஃபா இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். புத்தாண்டு அன்று நாளையும் நாளுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாளையும் மழை பொழிவுகள் தென் மாவட்டத்தில் விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாகக்கூடும். அடுத்ததான் நம்ம டெல்டா மாவட்டங்களுங்க, மிக முக்கியமான ஒரு மாவட்டங்கள். நாகப்பட்டினத்தில் பலத்த மழை புரட்டி போட்டதை பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆபத்து கிடையாது, பயப்படாதீங்க. இதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் பெருசாக மழை வராது, மிதமான மழை மட்டும் இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விட்டு விட்டு அவ்வப்போது பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப கடுமையான மழை பொழிவு இனிமேல் நாகப்பட்டினத்தில் இருக்காது. அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டே வராங்க. நாகப்பட்டினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப் ஆகிட்டே வரீங்க. அதனால் பெரிதளவில் நமக்கு மழை இனிமேல் இருக்காது நாகப்பட்டினத்தில். மழை அதற்காக வராமலும் போகாது, மழை வரும். மிதமான மழையாக மட்டும் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அவ்வப்போது எதிர்பாருங்க. மயிலாடுதுறையிலும் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாகக்கூடும். இதுதான் டெல்டா மாவட்டத்தினுடைய நிலவரம். சரிங்க, இவ்வளவு தூரம் தென் மாவட்டங்கள் சொன்னீங்க, டெல்டா மாவட்டங்கள் சொன்னீங்க, எங்கள் கேடிசிசி பற்றிலாம் பேசவே மாட்டீங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக சொல்கிறோங்க, கேடிசிசி பற்றி நம்ம சொல்லாமல் என்றைக்கு நம்ம போயிருக்கோம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இங்கே எல்லாமே இயல்பு நிலை தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்னையில் நம்ம வந்து பொருட்படுத்தவே வேண்டாம். ஏன்னா இங்கே வந்து மழையே இல்லை. இங்கே வந்து எச்சரிக்கையாக இருங்க, உஷாராக இருங்கன்னு சென்னை மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே வந்து வெயில் மட்டும்தான் இனிமேல் இருக்க போகுது சென்னையில். அதனால் எந்தெந்த மாவட்டங்கள் நம்ம அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறோமோ அங்கே மட்டும் நீங்கள் அலர்ட்டாக இருந்தால் போதும். 38 மாவட்டங்களும் அலர்ட்டாக இருக்கிறாங்க மழை வரப்போகுது அப்படின்ட்டு. 38 மாவட்டங்களும் அலர்ட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இருக்கிறதே நமக்கு மழை வரதே வெறும் 5 மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழையே வருகிறது. அதுதான் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் சொல்லும் போதே எங்கெல்லாம் மழை வரும், எங்கெல்லாம் மழை வராதுங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இன்னமும் சில பேர் கமெண்ட்ல வந்து விழுப்புரத்தில் சரியாக மழை வரல, அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டங்கள், காஞ்சிபுரத்தில் வெயில் தாம்பூர் அடிக்குது, எங்களுக்கெல்லாம் மழையே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மளும் அதுதான் சொல்கிறோம், கேடிசிசியில் மழை கிடையாது நண்பர்களே. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுப்போம். அடுத்த மழை எப்போ வந்தாலுமே நம்ம வானிலை அறிக்கையில் உங்களுக்கு வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். அதனால் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். சென்னையிலிருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு நமக்கு வந்து வான மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் சற்று இருக்கும். அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் மழை கிடையாது, பனிப்பொழிவு மட்டும்தான். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் பனிப்பொழிவு மட்டுமே அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் பனிப்பொழிவும், தேனி, தென்காசியில் அவ்வப்போது பகுதியாக விட்டு விட்டு கனமழையுமாக பகுதியாக காணப்படும். தென்காசியில் வந்து மாவட்டம் முழுவதுமாக கனமழை, தேனியில் மட்டும் பகுதியாக கனமழையாக பதிவாகும். கன்னியாகுமரியில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. ஆனால் காற்று ரொம்ப பலமாக இருக்கும். கன்னியாகுமரி பக்கம்லாம் கடலோர பகுதியில் போயிடாதீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் சீற்றமாக இருக்கும். ராமநாதபுரத்தில் கடல் சீற்றமாக இருக்கும். குமரி கடலோர பகுதிகளில் கடல் சீற்றமாக இருக்கும். மீனவர்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்லாம் நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்கப்பா. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறோம். மழை காலங்கள் மற்றும் குளிர்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உங்கள் வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து அதில் சேல் ஆகும். நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.